உயிரை பணயமா வச்சு இவ்வளோ பெரிய ரிஸ்க் தேவையா? உயிருக்கு உயிரை தான் சார் பணம் வைக்கணும். சென்னை தாம்பரம் சிட்லம்பாக்கத்துல ஒரு சிறுமியோட கால் கழிவற கோப்பைக்குள்ள சிக்கிக்கிச்சுன்னு சொல்லி நம்ம உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட தாம்பரம் குழு கிளம்பி போனாங்க. சிறுமியோட கால் பகுதி அளவுல சிறுசு அப்படிங்கறதுனால சரட்னு வலிக்கிட்டு உள்ள போயிருக்குங்க. நாம போறதுக்கு முன்னாடி அவங்களும் சோப்பு தண்ணி எண்ணெயெல்லாம் பயன்படுத்தி மேல உருவ முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா வேலைக்கு ஆகலங்க. பொதுவாவே கழிவற கோப்பையோட வெளிப்பகுதி தாங்க பார்க்க வலுவலுன்னு இருக்கும். அதே நேரம் வளைவான இடங்களிலும் அடிப்பகுதியிலும் கொஞ்சம் சொரசொரப்பா தாங்க இருக்கும். அவசரப்பட்டு உருவி எடுக்க முயற்சி பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க, நம்ம கால் நரம்பு கட்டாகிற அளவுக்கு ஆயிருங்க. ஏற்கனவே அந்த சிறுமியோட உறவினர்கள் உருவி எடுக்க முயற்சி பண்ணி கால் பகுதியில் அழுத்த ஆரம்பிக்கும். அந்த சிறுமியால வலி தாங்க முடியலங்க. ஒரு அளவுக்கு மேல அந்த சிறுமி யாரையும் தொடக்கூட விடலங்க. நம்ம வீரர்களும் அந்த சிறுமியோட கால் பகுதியை அசைச்சு பார்க்கும்போது வலிக்கு இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வீரர்கள் போன உடனே அந்த சிறுமி கிட்ட காலனி போடுற மாதிரி காலை அசைச்சு உருவி எடுக்க முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி பார்த்தோம். வேலைக்கு ஆகலங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு ஏற்கனவே வலிக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம சொல்றதை கேட்டு புரிஞ்சு செய்யற அளவுக்கு அவங்களுக்கு மனநலம் இல்லைங்க. உடனே நம்ம வீரர்கள் பயப்பட வேண்டாம்னு அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லிட்டு கோப்பையை உடைக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு துண்டை எடுத்துட்டு வர சொல்லி அந்த பொண்ணோட கால் பகுதி சுத்தி அடிப்பக்கமா அமுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கோப்பையை உடைக்கும் போது உடைபடக்கூடிய சில்லு மண் எல்லாம் போய் மறுபடியும் அந்த கோப்பைக்குள்ள சிக்கிர கூடாதுங்கிறதுக்காங்க. அதுவும் போய் அடைச்சுக்கிச்சுன்னா மேலும் நமக்கு வேலை அதிகமாயிருங்க. அதுக்கப்புறம் சுத்தியில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோப்பை முழுவதும் உடைச்சாச்சுங்க. ஒரு கட்டத்துல காலுக்கு அருகாமையில போகும் உளியை எடுத்துட்டு வர சொல்லி மெதுவா அந்த சிறுமியோட கால் பகுதியில படாத அளவுக்கு கவனமா உடைச்சு எடுத்தாங்க. இதுக்கு இடையில எப்படி இருந்தாலும் மண் துகள் உள்ள விழுகத்தான் செய்யும். அதனால அப்பப்ப தண்ணியை வாங்கி வேற ஊத்திக்கிட்டே தாங்க இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு களைப்பாகி தூங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு சிறு காயம் கூட இல்லாம அந்த சிறுமியோட கால் பகுதியை பாதுகாப்பா வெளியே எடுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்ல பாத்தியா, ஒண்ணு கால் தைரியமா வைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல, ஃப்ரீயா இருக்கு.